ஹாய் அப்பா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராம்ராஜ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்லிமெண்ட்டில் வந்து லோக்சபாவில் மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த கேள்வி எழுப்பினார். எப்ஸ்டீன் ஃபைல் பற்றின கேள்வி. அதுக்கு வந்து சரியான பதில் வந்து ஆளும் கட்சி பிஜேபி கவர்மெண்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. அதில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவரோட பேர் இருந்தது. குறிப்பாக வந்து எப்ஸ்டீன் வந்து ஒரு மெயில் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் வந்து 2017 இஸ்ரேல் விசிட் பண்ணும்போது அங்கே ட்ரம்ப்புக்கு முன்னாடி வந்து ஆடி பாடி அவரை கவர்ந்தால் அது வந்து இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ஸ்டீன் வந்து மோடிக்கு வந்து அட்வைஸ் கொடுத்ததாகவும், அதே மாதிரி இவர் யார் நம்ம மோடி அது மாதிரி வந்து செஞ்சதாகவும் அது வந்து ரியலி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கத்ரி அஃபிஷியலுக்கு வந்து ஒரு கத்தாரை சேர்ந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு மெயில் வந்து இவர் அனுப்பியிருக்கார். யார் எப்ஸ்டீன். அந்த எப்ஸ்டீன் அனுப்பின மெயிலோட டீட்டெயில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. வெளிப்படையாக வந்து அது வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் வந்து அனில் அம்பானி நம்மளோட பெரிய பிஸ்னஸ் டைக்கூன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பல வாட்டி வந்து போயிட்டு இவரை எப்ஸ்டீனை வந்து மேன்ஷன் இதில் மேனஹட்டன் மேன்ஷன் ஹவுஸ்லேயே வந்து மீட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதில் ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா இவர் கேட்குறாரு எப்ஸ்டீன், ஷால் ஐ அரேஞ்ச் ஸ்வெடிஷ் பிளாண்ட் உமன் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வந்து உயரமான ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வந்து ஒரு பெண்ணை வந்து நான் உங்களுக்காக வந்து ஏற்பாடு பண்ணுறமான்னு கேட்கும்போது அரேஞ்ச் தேட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிப்ளை பண்ணார் அனில் அம்பானி. அரேஞ்ச் தேட்ன்றது என்னென்னா வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பூரி முன்னாள் IFS ஆஃபீஸர், அவர் பார்த்தீங்கன்னா பல வாட்டி வந்து எப்ஸ்டீனை போய் மீட் பண்ணியிருக்காரு. அவரே அதை அக்செப்ட் பண்ணார். பட் நான் வேறு ஒரு பல ரீசனுக்காக அவர் மீட் பண்ணேன். மேக் இன் இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்டு அவர் வந்து நான் போய் மீட் பண்ணேன்னு சொல்கிறாரு. எப்ஸ்டீன் வந்து ஹார்திக் பூரிக்கு வந்து ரிக்வெஸ்ட் போடுறாரு. இங்கேருந்து ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பெண் வந்து எனக்கு தெரிஞ்ச பெண் வந்து அங்கே இதில் இந்தியாவில் வந்து ஒரு திருமண ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணோம், அதுக்கு நீங்கள் வீசா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு அவர் ரிக்வெஸ்ட் பண்ண இவர் வந்து YK ஷான்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இந்தியாவோட சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அவர் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அவர் அப்போ டெப்ளாய் பண்ணிக்கிறது அங்கே பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து இவருக்கு ரிப்ளை அனுப்புகிறார். யாருக்கு எப்ஸ்டீனுக்கு. அதாவது வந்து நீங்கள் எப்படி வீசா அப்ளை பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த மாதிரி நிறையா வந்து மெயில் பரிவர்த்தனை, அதாவது மின்னஞ்சல் பரிவர்த்தனை நடந்திருக்கு. இதில் மீட் பண்ணியிருக்காங்க, நேரில் வந்து சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது. அதாவது வந்து 2019 இந்த கொடூர பிராணியை வந்து பார்த்திங்கன்னா கொன்னுட்டாங்க. ஆனால் வந்து இப்போது இந்த அனைத்து நாடுகளும் சேர்ந்து வந்து இந்த ஃபைலை வந்து மொத்தமாக வந்து மூட பார்க்குறாங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் சிறுமிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு நிலை தொடர்ந்துச்சுன்னா இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்குமே வந்து கேடு. இப்போது அந்த எப்ஸ்டீன் ஃபைல் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து US கவர்மெண்ட்டோட இந்த இது நம்ம வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வர்த்தக ஒப்பந்தம் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். எந்த நெருக்கடியில் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றத நான் கேட்டேன். நான் பாசிபிளி இது கூட காரணமாக இருக்கலாம். அப்போது ஒரு நிலையான கவர்மெண்ட்டு, ஒரு நியாயமான அரசாங்கமாக இருந்தாங்கன்னா இவங்க பேரெல்லாம் அது இருக்குன்னு சொன்னால் இதை வந்து அன்பயஸ்ட் மேனரில் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதில் வந்து உண்மைத்தன்மை என்ன, பொய் என்ன, நம்ம நாட்டு தலைவர்கள், நம்ம நாட்டோட பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர்கள் வந்து இதில் வந்து எந்த விதமான என்ன கனெக்ஷன் இவங்களுக்கு இருக்குது எப்ஸ்டீன் கூட, எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து இவங்க எப்படி வந்து இதில் இருக்காங்க, அதை பற்றின வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட வேண்டிய கடமை நம்ம கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இதை விசாரணையை வந்து முறையாக நடத்தணும். இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தணும்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணால் தான் ஜனநாயகம் நிலைநிறுத்த முடியும். அது இல்லாமல் முக்கியமாக இந்த கொடுமை வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதனால வந்து அந்த அமெரிக்கர்களோட ஆதிக்கம் வந்து இந்தியா மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஆதிக்க நிலையம், இந்த நம்ம கொத்தடிமை நிலையம் வந்து தொடர்ந்துச்சுன்னா இந்த நாடு வந்து ஒரு இறையாண்மையாக உள்ள இண்டிபெண்ட்டான ஒரு தேசமாக இருக்க முடியாது. அப்போ நம்ம வந்து இறையாண்மையை வந்து நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து முறையாக நடக்கணும். இந்த முறையாக நடத்தி இதில் யாரெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும். அப்படி யாருமே வந்து தவறு பண்ணலன்னா கூட அது என்னென்னு விசாரித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டிய கடமை இருக்குது. இந்த எப்ஸ்டீனை பற்றி, இந்த எப்ஸ்டீன் பண்ண விஷயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ அடுத்தது பண்ணலான்றதும் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச்.